ஸோ நம்ம விட்டதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னம்னா, இந்த ஸ்பெஷல் சப் கமிட்டீஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த ஸ்பெஷல் சப் கமிட்டீஸ் அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்பெஷல் சப் கமிட்டீஸ் அப்படிங்கிறது வந்து முனிசிபல் பாடிஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அப்பாயிண்ட் பண்ணி அவங்க வந்து அதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவாங்க எலெக்ஷனுக்கு. அதே மாதிரி ஸ்டாண்டிங் சப் கமிட்டீஸ் வந்து அடாப்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? முனிசிபல் கவுன்சில் வந்து elects its presidents amongst the members within 1 month of the constitution of the council. ஸோ முனிசிபல் கவுன்சில் அப்படிங்கிறது வந்து அதோட பிரசிடெண்ட்டை அதோட மெம்பர்ஸ்குள்ளே இருந்து எலெக்ட் பண்ணுவாங்க வித்தின் 1 month ஆஃப் த முனிசிபல் கவுன்சில் கான்ஸ்டியூஷன் பண்ணதுலேருந்து 1 monthல வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. இந்த முனிசிபல் கவுன்சிலில் வந்து ஆஃப்டர் எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ஹெல்ட் பண்ணதுக்கப்புறம் பிரசிடென்ட் வந்து எலெக்ட் பண்ணுவாங்க ஃபார் த பீரியட் ஆஃப் 5 years. முனிசிபல் கவுன்சில் வந்து எலெக்ட்ஸ் 1 or 2 வைஸ் பிரசிடென்சியும் எலெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? த பிரசிடென்ட்ஸ் ஆஃப் முனிசிபாலிட்டிஸ் இன் வேரியஸ் ஸ்டேட்ஸ் ட்ரா மந்த்லி சேலரி இன் அடிஷன் டு த ட்ராவலிங் அலவன்ஸ். ஓகேங்களா? இப்போ இந்த முனிசிபாலிட்டிஸ் ஆஃப் த பிரசிடென்ட்ஸ் ஆஃப் த முனிசிபாலிட்டிஸ் வந்து வேரியஸ் ஸ்டேட்ஸில் வந்து அவங்களோட மந்த்லி சேலரி வந்து அடிஷன் டு ட்ராவலிங் அலவன்சஸ் மட்டும் இல்லாமல் மந்த்லி சேலரியும் வந்து அவங்க வந்து இது பண்ணிப்பாங்க, வித்ட்ரா பண்ணிப்பாங்க. ஸோ த பிரசிடென்ட் வந்து கன்வின்ஸ் அண்ட் ப்ரொசீட்ஸ் ஓவர் த முனிசிபல் கவுன்சில் மீட்டிங்கை வந்து ப்ரொசீட் ஓவர் பண்ணுவாங்க. ஹீ இஸ் எம்பவர் டு டேக் டிசிப்ளினரி ஆக்ஷன் அகேன்ஸ்ட் அஃபெண்டிங் கவுன்சிலர்ஸ்க்கு. அஃபெண்ட் பண்ணுற கவுன்சிலர்ஸ்க்கு வந்து டிசிப்ளினரி ஆக்ஷன்ஸ் எடுக்கிற பவரும் வந்து இந்த பிரசிடென்ட்க்கு வந்து இருக்குது. ஓகேங்களா? the president is a chief spokesperson of the municipal council and represents the official functions and regard to the correspondence with the government. ஸ்டேட் கவர்மெண்ட் இன் எவ்ரி முனிசிபாலிட்டி அப்பாயிண்ட்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு முனிசிபாலிட்டிலையும் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்னு ஒருத்தவங்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அப்படிங்கிறவங்க பிரின்சிபல் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி. ஓகேங்களா? ஆல் முனிசிபல் ஸ்டாஃப்ஸ் வந்து சபார்டினேட்டாக இருப்பாங்க. யாருக்கு? எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு வந்து சபார்டினேட்டாக இருப்பாங்க. He is the important officer to execute, supervise, monitor, report the activities of the municipalities to the council. முனிசிபாலிட்டிஸோட ஆக்டிவிட்டீஸை கவுன்சிலுக்கு தெரிவிக்கிற வேலை வந்து இவங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த முனிசிபல் கவுன்சில் அப்படிங்கிறது வந்து கவர்னிங் பாடி ஆஃப் த முனிசிபாலிட்டி. முனிசிபல் கவுன்சில் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முனிசிபாலிட்டியோடைய கவர்னிங் பாடி. ஓகேங்களா? இது வந்து முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனுடைய ரெஸ்பான்சிபிள். ஓகேங்களா? இதுக்கு ரெஸ்பான்சிபிள் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு இது ரெஸ்பான்சிபிள். இது வந்து லாஸ் மேக் பண்ணும். கவர்னிங் பிளேசஸ் அண்ட் டைம் ஆஃப் த கவுன்சில் மீட்டிங் எல்லாமே வந்து லா வழியாக சொல்லுவாங்க. இந்த மேனர் ஆஃப் கிவிங் நோட்டீஸ் அண்ட் கண்டக்ட் ஆஃப் த மீட்டிங்ஸ். ஓகேங்களா? எல்லாமே நடக்கும். த கவுன்சிலர்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு கீப் தெம்செல்ஃப் இன் டச் வித் த சிட்டிசன் அண்ட் என்கொயர் அபவுட் த கிரிவன்சஸ் against the municipal staffs and bringing notice appropriate administrative head and to raise matters in the council meeting. The power and responsibilities of municipality are enshrined in the 12th schedule of the constitution. அப்போ பவர் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேங்களா? முனிசிபாலிட்டிஸோடைய பவர்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து 12th schedule of the constitutionல வந்து என்ஷ்ரைன் ஆகிருக்குது. முனிசிபாலிட்டியோடைய பவர்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பற்றி. அடுத்த 74th constitutional amendment வந்து என்ன ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னா constitution of a committee for the district planning to prepare draft development plan for the district as a whole, and the committee shall consolidate the plan prepared by the panchayat municipalities in the district. ஓகேங்களா? அப்போ இந்த கமிட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிளான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து முனிசிபாலிட்டிக்கெல்லாம் இந்த கமிட்டி வந்து டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் கமிட்டி ஃபார் டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அவங்க வந்து டிராஃப்ட் டெவலப்மெண்ட் பிளானை வந்து அந்த டிஸ்ட்ரிக்டுக்காக ஹோலாக வந்து 74th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் படி அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கம்போசிஷன் இந்த டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டியில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு ஆஸ் பர் த ஆக்ட் ஆஃப் 1992 பார்த்தீங்கன்னா நாட் லெஸ் தேன் 4/5 ஆஃப் த டோட்டல் மெம்பர்ஸ் ஆஃப் த கமிட்டி வந்து இருப்பாங்க. அண்ட் தே ஆர் எலெக்டட் பை அண்ட் ஃப்ரம் த அமாங்ஸ் எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் த பஞ்சாயத்ஸ் at the district level and municipalities in the district in proportion to the ratio between the population of the rural areas and urban areas in the district. So municipalities have been provided with the power to raise the revenue for discharging its duties. So municipalities அப்படிங்கிறது வந்து பவர் இருக்கும். ஓகேங்களா? to raise the revenue for discharging its duty and performing its function. அவங்களுக்குன்னு வந்து பவர் கொடுத்துருப்பாங்க. ரெவன்யூ டியூட்டிஸை வந்து அந்த ஃபங்க்ஷன்ஸ் லைக் டேக்ஸஸ், டியூட்டிஸ், ஃபீஸ் இதெல்லாம் வந்து லெவி பண்ணுறதுக்கு கலெக்ட் பண்ணுறதுக்கும் முனிசிபாலிட்டிஸ்க்கு வந்து பவர் இருக்கும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டேக்ஸ் ஆன் லேண்டு, பில்டிங், ஸ்கேவெஞ்சிங் டேக்ஸ் ஆன் ஆக்ட்ரை, டேக்ஸ் ஆன் அட்வர்டைஸ்மெண்ட், ஃபயர் டேக்ஸ், டோல் ஆன்
bridges, roads, இதில் எல்லாமே வந்து முனிசிபாலிட்டிஸோடைய பவர் வந்து இருக்கும். ஓகேங்களா? The 74th Amendment Act made it obligatory for the state government to constitute the State Finance Commission with 1 year from the commencement of the act. இந்த ஆக்ட் வந்து ஒரு வருஷத்துல வந்து இது வந்து மேக் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 12th schedule of the constitution உடைய powers and responsibilities of the municipality என்னன்னு பார்த்தீங்கன்னா urban planning including town planning, regulation of land use and construction of buildings, planning for economic and social development, roads and bridges, water supply for domestic purposes, public health, sanitation, conservancy and solid waste management, fire services, urban forestry, protection of environment, promotion of ecological aspects, safeguarding the interest of weaker sections of including the handicapped and mentally retarded, slum improvement and upgradation, urban poverty elevation, provision of urban amenities and facilities such as parks, garden, playground. இதெல்லாமே 12th schedule of the constitutionல municipalities-ஓட powers and functions-ஆக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? powers and responsibilities-ஆக promotion of cultural and educational aesthetic aspects, burial and burial grounds, cremation grounds, electric crematorium, cattle ponds, prevention of cruelty to animals, vital statistics including registration of births and deaths, public amenities including street lightings, parkings, bus stops and public convenience, regulation of slaughterhouse and tanneries எல்லாமே வரும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன இதெல்லாம் மேக் பண்ணுவாங்க அப்படின்னா distribution between the state government and the municipality of the net proceeds of taxes, duties, tolls and fees to be assigned. ஓகேங்களா? அதோட சேர்த்து appropriate அந்த ஸ்டேட்டாக கூட இருக்கலாம். allocation of share of such proceeds between the municipalities of all level in the state, determination of tax, duties, tolls, fees to be assigned and appropriate by the municipalities, grant in aid to fund the state, measures needed to improve the financial position of the municipalities. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து measures needed to improve the municipalities-ஓட financial position improve பண்ணுறது. இந்த மாதிரி ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷனுக்கு ஒரு சில recommendations வந்து இருக்கும். However, in practice, municipalities in our country undertake only such functions which have been specifically assigned to them by respective state legislative enactment. This restrictive approach to municipal functions no longer holds good in the changed political context and need of the country. There has been an increasing tendency on the part of the state government to take over more and more local functions either directly or by creating special purpose agencies. ஓகேங்களா? ஸோ ப்ராக்டிஸில் பார்த்தீங்க அப்படின்னா முனிசிபாலிட்டிஸ் வந்து ஒன்லி சச் ஃபங்க்ஷன்ஸ் விச் ஹேவ் பீன் ஸ்பெசிஃபிக்கலி அசைன் டு தெம் பை ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் எனாக்ட்மெண்ட்னால அசைன் பண்ணப்பட்ட ஒரு சில வேலைகளை மட்டும்தான் அவங்களால அண்டர்டேக் பண்ண. அது வந்து ரெஸ்ட்ரிக்டிவ் அப்ரோச். அது வந்து முனிசிபல் கார்பரேஷன்ஸ்க்கு வந்து functions வந்து no longer hold good in the changed political context and need of the country. There has been an increasing tendency on the part of the state government to take more and more local functions either directly or by creating special purpose agencies. ஓகேங்களா? ஸோ முனிசிபல் கார்பரேஷன் அப்படிங்கிறது வந்து ஹையஸ்ட் ஆர் டாப் மோஸ்ட் அர்பன் லோக்கல் பாடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? லோக்கல் கவர்மெண்ட் அர்பன் லோக்கல் கவர்மெண்ட்லேயே டாப் மோஸ்ட் எது அப்படின்னா முனிசிபல் கார்பரேஷன் தான். they are created for big cities-காக கிரியேட் பண்ணப்பட்டது. இந்த பை எதன் மூலியமாக அப்படின்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரை பார்லிமெண்ட்டோடைய in case of union territory-னா பார்லிமெண்ட் வந்து எனாக்ட் பண்ணுற லாஸ் மூலியமாக. various categories of cities are determined by its population, area, revenues. ஸோ வேரியஸ் கேட்டகரிஸ் ஆஃப் சிட்டிஸ் வந்து அதோட பாப்புலேஷனை பொறுத்தோ ஏரியா ரெவன்யூவை பொறுத்தோ வந்து கேட்டகரைஸ் பண்ணப்படும். இப்போ முனிசிபல் கார்பரேஷன் அப்படிங்கிறது வந்து ஏர்லி பீரியட் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆனது 3 பிரசிடென்சிஸில், பாம்பே, மெட்ராஸ், கல்கட்டா அப்படின்னு சொல்லிட்டு 3 பிரசிடென்சியில் தான் வந்து முனிசிபல் கார்பரேஷன் எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. முனிசிபல் கார்பரேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் த democratic principle of management of local affairs by the representative of the people of the city concerned, who are to be elected periodically on the basis of universal adult franchise. So, with a reservation of seats for SC/ST in proportion to the population, also for women. Municipal corporation is marked by statutory separation of deliberative and executive wings. Upon the corporation council and standing committee constituted the deliberative wing and the executive wing. அப்போ the corporation council and standing committee வந்து என்ன constitute பண்ணுவாங்க, deliberative wing அப்படின்னும் executive wing அப்படின்னும் சொல்லி. அப்போ the council வந்து elected representative and a few nominated members வந்து responsible for the exercise of its legislative powers. Standing committee வந்து function as an auxiliary of the corporation.
அப்போ வந்து all the matters to be passed by the council pass through it after it considers a proposal and recommendation made by the municipal commissioner. அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் முனிசிபல் கமிஷனரால் மேட் பண்ணப்படும். முனிசிபல் கமிஷனர் இஸ் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் இம்ப்ளிமெண்டிங் த டெசிஷன்ஸ் டேக்கன் பை தி கவுன்சில். ஸோ முனிசிபல் கமிஷனர் அப்படிங்கிற வந்து சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் வந்து டெசிஷன்ஸ் வந்து அந்த கவுன்சில் எடுக்கப்படுற டெசிஷன்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. முனிசிபல் கார்பரேஷன்ஸ் இன் இந்தியா வந்து ஜென்ரலி ஸ்ட்ரக்சர்ட் ஆன பேட்டர்ன் ஆஃப் பாம்பே முனிசிபல் கார்பரேஷன் மாதிரி இந்தியாவில் வந்து இருக்கும். ஓகேங்களா, அந்த பேட்டர்ன். இந்த டென்யூர் ஆஃப் முனிசிபல் கார்பரேஷன் பார்த்தீங்கன்னா 5 வருஷம். அந்த 74th அமெண்ட்மெண்ட் வந்து என்ன ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னா, வார்ட் கமிட்டி அண்ட் ஷால் பி கன்சிடர்ட் ஃபார் 1 or more wards within the territorial area of the corporation. Chairperson shall be elected for 1 year and shall be eligible for re-election. அவங்க வந்து திருப்பி வந்து சேர்பர்சனை ரீஎலெக்ஷன் பண்ண முடியும். வார்ட் கமிட்டி வந்து சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க, லைக் ப்ரொவிஷன் ஆஃப் வாட்டர் சப்ளையாக இருக்கட்டும், பைப்ஸு, சீவேஜ், ட்ரைனேஜ் கனெக்ஷன் டு த ப்ரொமைசஸ் அண்ட் ரிமூவல் ஆஃப் அக்யூமுலேட்டட் வாட்டர் ஆன் தி ஸ்ட்ரீட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ பப்ளிக் பிளேசஸ் டியூ டு ரெயினால் சாலிட் வேஸ்ட் ரிமூவ் பண்ணாமல் கலெக்ஷன் பண்ணாமல் இருக்கிறது, அண்ட் ப்ரொவிஷன் ஹெல்த் அட்மினிஸ்ட்ரேஷன், சர்வீசஸ் ஆஃப் சிவில் சர்வீஸ், ஸ்லம் லைட்னிங், ரிப்பேர் ஆஃப் ரோட், மெயின்டெனன்ஸ் ஆஃப் பார்க்ஸ் அண்ட் ட்ரெயின்ஸ் எக்ஸெட்ரா. முனிசிபல் கார்பரேஷன் ஷல் ஹேவ் அ ஸ்டாண்டிங் கமிட்டி இருக்கும், கன்ஸ்டியூட் பை இட் கன்சிஸ்டிங் ஆஃப், அதில் மேயர் இருப்பாங்க, சீனியர் டெபுட்டி மேயர் இருப்பாங்க, அண்ட் அதர் கவுன்சிலர்ஸ் எலெக்டட் பை த கவுன்சிலர்ஸ் ஆஃப் த கார்பரேஷன் ஃப்ரம் அமாங்ஸ் த மெம்பர்ஸ். மேயர் அப்படிங்கிறவங்க வந்து சேர்பர்சன் ஆஃப் ஸ்டாண்டிங் கமிட்டியாக இருப்பாங்க. ஓகேங்களா, இப்போ என்னன்னு பார்த்தோம்னா, முனிசிபல் கார்பரேஷனில் ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டி இருக்கும், கன்ஸ்டியூட்டட் பை இட். அந்த ஸ்டாண்டிங் கமிட்டியில் மேயர் இருப்பாங்க. முனிசிபல் கார்பரேஷனில் இருக்கிற ஸ்டாண்டிங் கமிட்டியில் இருக்கிற மேயர்ஸ், டெபுட்டி, சீனியர் டெபுட்டி மேயர் அண்ட் அதர் கவுன்சிலர்ஸ் வந்து கவுன்சிலர்ஸ் ஆஃப் த கார்பரேஷனால் எலெக்ட் பண்ணப்பட்டிருப்பாங்க, அதோட மெம்பர்ஸால் எலெக்ட் பண்ணப்பட்டிருப்பாங்க. மேயர் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா ஸ்டாண்டிங் கமிட்டியோட சேர்பர்சனாக இருப்பாங்க. ஓகேங்களா, municipal corporation வந்து constitute the committee to deal with the subjects such as water supply, sewage, இந்த மாதிரியான விஷயங்கள் பற்றியெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டீல் பண்ணுவாங்க. each subject committee shall consist of not less than 3 and not more than 5 members. ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஈச் சப்ஜெக்ட் கமிட்டியில் வந்து நாட் லெஸ் தென் 3க்கு கம்மியாக கிடையாது, நாட் மோர் தென் 5க்கு அதிகமாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி வந்து சப்ஜெக்ட் கமிட்டிஸ் வந்து இருக்கும். அப்போ டேர்ம் ஆஃப் சப்ஜெக்ட் கமிட்டி வந்து 1 இயராக இருக்கும். முனிசிபல் கார்பரேஷன் ஹேஸ் பீன் ப்ரொவைடட் த ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ் டு கேரி அவுட் இட்ஸ் டியூட்டிஸ் அசைன்ட். ஸோ இந்த முனிசிபல் கார்பரேஷன்ஸ் இருக்கு இல்லையா, சப்ஜெக்ட் கமிட்டியோட டேர்ம் வந்து 1 இயர் தான். முனிசிபல் கார்பரேஷன் வந்து ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ் வந்து அந்த டியூட்டியை கேரி அவுட் பண்ணுறதுக்கு வந்து 74th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் அது வழியாக பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, a list of 18 functions to be performed by municipal corporations given in the 12th schedule of the constitutions. முனிசிபல் கார்பரேஷன் அப்படின்னாக்கா அவங்க வந்து 12 ஃபங்க்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு 12th schedule of the constitutionல கொடுத்துருக்காங்க. 73rd amendment act and 74th amendment act என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா கமிட்டி பிளானிங் மெட்ரோபாலிட்டன் ஏரியா வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த கமிட்டியில் வந்து நாட் லெஸ் than 2/3 members shall have been elected by and from the elected members of the municipalities and chairperson of the panchayat in the metropolitan area in proportion to the ratio between the population of the municipalities and the panchayats in that area. இப்போ all municipal corporations are provided with the office of mayor and deputy mayor. ஸோ எல்லா முனிசிபல் கார்பரேஷன்லேயும் வந்து டெபுட்டி மேயர் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கான ஆஃபீஸ் இருக்கும். இந்த மேயர் அப்படிங்கிறவங்க வந்து சம் ஸ்டேட் வந்து டைரக்ட்லி எலெக்ட் பண்ணப்படுவாங்க ஓட்டர்ஸ்னால மெட்ரோ சிட்டிஸில். இன் சம் ஸ்டேட்ஸில் பார்த்திங்கன்னா மேயர் வந்து அமாங் மெம்பர்ஸ்குள்ளேயே வந்து எலெக்ட் பண்ணிடுவாங்க. மேயர்ஸ் வந்து கவுன்சில் மீட்டிங் வந்து ப்ரொசீடர் ஒர்க் பண்ணுவாங்க. கைட்ஸ் டெலிபரேஷன் டு மெயின்டைன் டெக்கரம் அண்ட் எக்ஸ்க்ளூட் எனி அப்ஜெக்ஷனல் போர்ஷன்ஸ் ஃப்ரம் த ரெக்கார்ட் ஆஃப் த ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் தி கவுன்சில். She is empowered to expel even the suspend members for the gross misconduct or disorderly behavior in case of a tie of her casting vote. ஓகேங்களா, ஸோ முனிசிபல் கமிஷனர் அப்படிங்கிறவங்க சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் தி கார்பரேஷன். முனிசிபல் கமிஷனர் தான் வந்து சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் தி கார்பரேஷன். நார்மலி கமிஷனர் வந்து ஆஃபீஸர்ஸ் லைக் கமிஷனர் அந்த முனிசிபல் கமிஷனர் அப்படிங்கிறவங்க வந்து பீங் அப்பாயிண்டட் ஃப்ரம் த ஆஃபீஸர்ஸ் இன் ஐஏஎஸ் கேடரில் இருக்கிறவங்க தான் வந்து முனிசிபல் கமிஷனராக அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இந்த கமிஷனர்ஸ் அப்பாயின்மெண்ட் வெஸ்டட் வித் ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய இதில் இருக்கும். ஹஸ் பீன் அ கிரேட் கான்ட்ரோவர்சி, ஹஸ் பீன் அ சப்ஜெக்ட் ஆஃப் கிரேட் கான்ட்ரோவர்சியாக இருக்குது. இந்த டேர்ம் ஆஃப் கமிஷனர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா 3 வருஷம். ஓகேங்களா, முனிசிபல் கமிஷனரோட டேர்ம் 3 வருஷம், விச் கேன் பி எக்ஸ்டெண்டட் பை ஸ்டேட் கவர்மெண்ட். அதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பண்ணுவாங்க.
ஓகேங்களா. He is a statutory municipal authority to carry out the provision of Corporation Act. அப்போ இவங்க தான் வந்து ஸ்டாட்டுட்டரி முனிசிபல் அத்தாரிட்டியாக இருப்பாங்க. எதுக்குன்னா ப்ராவிஷன்ஸ் கார்பரேஷன் ஆக்ட் ப்ராவிஷன்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா, கேரி அவுட் பண்ணணும் அப்படின்னா. இப்போ தமிழ்நாட்டில் கேசஸ் பார்த்தோம் அப்படின்னம்னா, தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது வந்து 73rd 74th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. ஓகேங்களா. ஸோ gives a brief account of the status of local government in the state of Tamil Nadu. As stated by Tamil Nadu State Election Commission under 73rd Constitution Amendment Act, the government of Tamil Nadu as a constitutional obligation has taken into account important portions including formation of Gram Sabha in every village with the power of general supervision over the elected village panchayat and power to grant approval to the annual plans of the panchayat. The formation of 3-tier panchayats like district panchayat, panchayat union, village panchayat made obligatory the reservation of seats for weaker sections of a society like SC, ST, women's, and powers to impose taxes and provision of grants assignments from the government funds through the Constitution of State Finance Commission. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 12,564 வில்லேஜ் பஞ்சாயத்தும் 388 பஞ்சாயத்து யூனியனும் 31 டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்தும் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அண்டர் 74th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி டிவல்யூஷன் ஆஃப் மோர் functions and taxing powers, revenue sharing with the state government, and regular conduct of election, reservation of seats for SC, ST for women, uniform composition of urban bodies throughout the country were provided. Following 73rd Constitution Amendment, Tamil Nadu Panchayat Act was passed in 1994, which replaced the earlier Tamil Nadu Panchayat Act 1958. Replaced பண்ணியிருக்கு. 73rd Constitution Amendment Act, Tamil Nadu Panchayat Act pass ஆன 1994ல பாஸ் ஆனிச்சு. அமெண்ட்மெண்ட் பண்ணி 73rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணி தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் அப்படிங்கிறது பாஸ் ஆச்சு. அது வந்து ஏர்லியர் தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் 1958 ரிப்ளேஸ் பண்ணுச்சு. தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் அப்படிங்கிறது வந்து 1994ல் வந்து அமெண்ட் ஆகி தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் அப்படிங்கிறது 1994ல் அதானது எப்போ அமெண்ட் ஆச்சுன்னா 1996ல். The Act of 1996 provided as far as panchayats are concerned to plan for their developmental needs in Constitution of District Planning Committee and the Constitution of State Election Commission and the Constitution of State Finance Commission. In the first election பார்த்தீங்கன்னா அண்டர் 1994 ஆக்டில் 1,17,000 ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து எலெக்ட் பண்ணப்பட்டாங்க. 3 டிஸ்ட்ரிக்ட் டயர்ஸ் ஆஃப் லோக்கல் கவர்மெண்ட் அக்ராஸ் தி தமிழ்நாடு. ஓகேங்களா. ஸோ இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் அண்ட் 1994 ஆக்ட் படி 1,17,000 ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் 3-tier கவர்மெண்ட் லோக்கல்ஸ் தமிழ்நாடுக்கு வந்து எலெக்ட் பண்ணப்பட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அர்பன் லோக்கல் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆஸ் ஃபார் அஸ் அர்பன் லோக்கல் பாடிஸ் ஆர் கன்சர்ன் 74th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பேட் த வே ஃபார் த செட்டிங் அப் ஆஃப் அர்பன் லோக்கல் பாடிஸ் இந்த வேரியஸ் ஸ்டேட்ஸ். ஓகேங்களா. அப்போ எலெக்ஷன்ஸ் ஆர் ஹெல்டு டு த ரூரல் அண்ட் அர்பன் லோக்கல் பாடிஸ் இன் தமிழ்நாடு 1996, 2001, 2006 அண்ட் 2011. அப்போ எலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து எலெக்ஷன்ஸ் ஆர் ஹெல்டு டு ரூரல் அண்ட் அர்பன் லோக்கல் பாடிஸ் தமிழ்நாட்டில் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூரல் அண்ட் அர்பன் 1996, 2001, 2006, 2011 அப்படின்னு வந்து எவ்ரி 5 years வந்து நடந்துட்டு இருந்திருக்கு. ஓகேங்களா. கண்டெம்பரரி இஷ்யூஸஸாக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, there are many issues which are highlighted by the experts in the field of local governance from time to time. The main issues brought about by the experts are provided in the following section. First, there is a considerable expansion in the responsibility of the local government. There is a previously state government responsibilities. Taking into account the capacity of the levels of government, the lines of control throughout the government apparatus should be considered. Reclassification of list is needed. Second, பார்த்தீங்கன்னா maintenance of village court is also important issue. So important issue where the policing is state-wise centralized, which cannot be entrusted practically to the local government. Third, பார்த்தீங்கன்னா urban local bodies are entrusted with many functions, out of which many of them are connection with the state government departments. State government departments கூட வந்து connection இருக்குங்களா. in some சொல்லணும் அப்படின்னா 73rd and 74th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ன ரிஃபார்ம் எடுத்துகிட்டு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக்கல் கவர்மெண்ட் இன் இந்தியாவில் வந்து ரிஃபார்ம் எடுத்துகிட்டு வந்திருக்கு. ரூரல் அண்ட் அர்பன் லோக்கல் பாடிஸ் ப்ரியர் டு த ரிஃபார்ம்ஸ் வந்து வேறு த கிரியேஷன் ஆஃப் பிரிட்டிஷோட தான் இருந்தது. மெனி ஆஃப் த நியூ இன்னோவேட்டிவ் சேஞ்சஸ் வந்து இந்த அமெண்ட்மெண்ட்ஸ்னால சோஃபார் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சோஃபார் ஒன்லி 18 states in India have ratified or approved the amendment in their legislative assemblies. ஸோ இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்ரூவ் பண்ணவங்க வந்து கம்மி தான்.
18 states தான், which is required as per the law. ஓகேங்களா. In addition, many state governments, even after enacting the amendments, ratified them and not put in operation many provisions because of the issues of above mentioned. ஓகேங்களா. நிறைய இஷ்யூஸஸ்னால வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் வச்சுருக்காங்க. Unless the issues are resolved, the objective for which 74th and 73rd and 74th amendments are could not realized. ஓகேங்களா. அப்போ தமிழ்நாடு முனிசிபல் லாஸ் பில் 2018 and தமிழ்நாடு பஞ்சாயத் பில் 2018 for extending the tenure of the special offices of the urban and local bodies for a period of 6 more months. ஸோ என்ன அப்படின்னா, தமிழ்நாடு முனிசிபல் லா 4th அமெண்ட்மெண்ட் பில் 2018 எடுத்துகிட்டு வந்தாங்க. தமிழ்நாடு பஞ்சாயத் பில் 2018 ஃபார் எக்ஸ்டெண்டிங் த டென்யூர் ஸ்பெஷல் ஆஃபீஸஸோட டென்யூரை வந்து அர்பன் அண்ட் லோக்கல் பாடிஸ்க்கு வந்து இன்னும் 6 மாதத்துக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, வேற 12 முனிசிபல் கார்பரேஷன் இருக்குது, 148 முனிசிபாலிட்டி இருக்குது, 561 டவுன் பஞ்சாயத்து தமிழ்நாட்டில் அர்பன் லோக்கல் பாடிஸாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, முனிசிபாலிட்டினா அந்த கிளாசரிஸ் கொடுத்துருக்காங்க. முனிசிபல் கார்பரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு லீகல் டேர்ம் தான் லோக்கல் கவர்னிங் பாடிக்கு. முனிசிபல் கார்பரேஷன் அப்படிங்கிறது வந்து சிட்டி கார்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து லோக்கல் கவர்மெண்ட். ஓகேங்களா. இது வந்து ஒரு லோக்கல் கவர்மெண்ட். இந்தியாவில் அர்பன் ஏரியாஸில் பாப்புலேஷன் மோர் தென் 1 மில்லியனுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அது முனிசிபல் கார்பரேஷன் சொல்லுவாங்க. முனிசிபாலிட்டின்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னா, இதுவும் வந்து ஒரு சிங்கிள் அர்பன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிவிஷன் தான், having corporate status and powers of the self-government and jurisdiction as granted by the national and state laws to which it is subordinate. அடுத்து கண்டோன்மெண்ட் போர்டு அப்படிங்கிறது வந்து சிவிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பாடி இன் இந்தியா அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். இந்த பாடி வந்து கம்ப்ரைசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எலெக்டட் மெம்பர்ஸ் பிசைட்ஸ் எக்ஸ் அஃபிஷியோ நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஆஸ் பர் த கண்டோன்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2006. கண்டோன்மெண்ட் போர்டு அப்படிங்கிறது சிவிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பாடி, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு கீழே இருக்கு. இந்த பாடியில் வந்து எலெக்டட் மெம்பர்ஸ் இருப்பாங்க பிசைட்ஸ் எக்ஸ் அஃபிஷியோ நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஆஸ் பர் த கண்டோன்மெண்ட் ஆக்ட் 2006. ஓகேங்களா. அடுத்து டவுன் பஞ்சாயத்து அப்படின்றது வந்து ஸ்மால் டவுன் வந்து அப்ராக்சிமேட்டாக 20,000 ஒரு 25,000 இன்ஹாபிட்டன்ஸ் வந்து இருப்பாங்க. இது வந்து பஞ்சாயத்து ராஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம்ஸ் கீழே ஃபார்ம் ஆச்சு. அடுத்து பஞ்சாயத்து ராஜ் அப்படின்றது வந்து ஜென்ரலி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிஸ்டம் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 1992. ஓகேங்களா. அடுத்து கிராம் சபா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆல் பர்சன் ஹூ ஹேஸ் நேம்ஸ் இன்க்ளூட் இந்த எலக்ட்ரல் ரோல்ஸ் வில்லேஜ் லெவலில் வந்து பஞ்சாயத்தில் வந்து எலக்ட்ரல் ரோல்ஸில் இன்க்ளூட் ஆகிருக்கிறோம், நேம் இன்க்ளூட் ஆகிருக்கிறாங்க ஆல் பர்சன்ஸுமே கிராம் சபா தான். அடுத்து வந்து மேயர் அப்படிங்கிறவங்க வந்து பர்சன் ஹூ இஸ் எலெக்டட் ஆர் சோசன் டு லீட் த குரூப் ஹூ கவர்ன்ஸ் அ டவுன் ஆர் சிட்டி. சிட்டியாக டவுனை வந்து கவர்ன் பண்ணுறவங்க தான் மேயர். வார்டு அப்படின்றது வந்து லோக்கல் அத்தாரிட்டி ஏரியா, டிபிக்கலி யூஸ் ஃபார் எலக்ட்ரல் பர்பஸ்க்காக. நகர்பாலிகா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்தியாவை பொறுத்தவரையிலும் அர்பன் லோக்கல் பாடி. அது வந்து சிட்டி பாப்புலேஷன் வந்து 1 lakh or மோருக்கு மேலே இருக்கிறத நகர்பாலிகான்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து இதுவும் வந்து அர்பன் லோக்கல் பாடி தான் நகர்பாலிகா. வந்து ஆனால் வந்து இந்த சிட்டியோட பாப்புலேஷன் எவ்வளோ இருக்கும், 1 lakhக்கு மேலே இருக்கும், 1 lakh மேலே இருக்கும். இல்லை. அடுத்து வந்து கவுன்சிலர் அப்படிங்கிறது மெம்பர் ஆஃப் த கவுன்சில். டயர்கி அப்படின்னா என்னென்னா, 2 இண்டிபெண்டன்ட் அத்தாரிட்டிஸ் வந்து இருந்தாங்க அப்படின்னா வந்து டயர்கி, எஸ்பெஷலி 1919 1932. That's all. When was Madras Municipal Corporation established? Lord Ripon resolution adopted எப்போ. டயர்கி சிஸ்டம் for the first time இந்தியா எப்போ. நகர்பாலிகா பாஸ் பண்ண இயர் எப்போ. Percentage of reservation for 77 Constitution Amendment Act எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. State Finance Commission is organ responsible for district planning committees provided under ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா அப்படிங்கிறது என்ன ப்ரோக்ராம். டெல்லி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்றது வந்து செட்டப் பண்ணது வந்து எப்போது. அந்த ஃபாலோயிங் எலெக்ஷன் ஹேஸ் நோ பிளேஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஹூ இஸ் கன்சிடர்ஸ் அ ஃபாலோவர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹூ கண்டக்ட்ஸ் லோக்கல் பாடி எலெக்ஷன் இன் தி ஸ்டேட். எல்லாத்துக்குமே கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ்